ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையில் நம்ம மனோஜ் எடுக்க போகிற இந்த முடிவால் ஒட்டுமொத்த கதைக்களமே மாறப்போகுது. நம்ம ரோகிணி புத்திசாலித்தனமாக செயல்படுறாங்க. என்னதான் ரோகிணி வில்லியாக இருந்தாலும் கூட அவங்களுடைய ஒவ்வொரு மூவும் நம்மளை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவங்க வில்லியாக இருந்தாலும் கூட அந்த வில்லத்தனத்தை கூட நம்மளை ரசிக்க வைக்கிறாங்க. அங்கே தான் நம்ம ரோகிணி நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போது ஒரு முக்கியமான ஒரு லாக்கை போடுறாங்க இந்த மனோஜுக்கு. இங்கே பார் மனோஜ், நீ மட்டும் இந்த டைவர்ஸ் பத்திரத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஹோட்டலுக்கு வந்துனாக்கா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக சொல்லி நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாங்க, அப்பா இந்த ரோகிணி கிட்ட இருந்து நம்ம விடிவு காலம் கிடைச்சிருச்சு, அவங்க டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போகிறேன்னு சொல்லிட்டா நம்ம டைவர்ஸ் பத்திரத்தை எடுத்து போயிட்டு அந்த ரோகிணி கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ரோகிணி ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க கையில் பேனாவோட. இந்த மனோஜா போன உடனே, இங்கே பார் ரோகிணி, நீ வர சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், கையில் பத்திரத்தோட வந்திருக்கிறேன், இந்த டைவர்ஸ் பத்திரத்தில் மட்டும் நீ கையெழுத்து போட்டுட்டா போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், ஆளை விடுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சொன்ன உடனே, என்ன மனோஜ் கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு மனோஜ், நான் தான் கையெழுத்து போகிறேன்னு சொன்னேன்ல, அப்போ ஏன் இவ்வளோ அவசரப்படுற, கொஞ்சம் வக்காரு அப்படின்றாங்க. எனக்கு வக்காரத்துக்கெல்லாம் நேரம் இல்லை ரோகிணி, இங்கே பார் நீ வர சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், அதனால் சீக்கிரமாக கையெழுத்து போடு, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன்ல, கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சொன்ன உடனே நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க, நம்ம மனோஜை அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு அந்த ரூமோட டோரை வந்து லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு, எதுக்கு டோரை லாக் பண்ணுற, டோரெல்லாம் லாக் பண்ணாத, நீ கையெழுத்து தானே போட போகிற, எதுக்கு டோர் லாக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி பொறுமையாக டீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அந்த டைவர்ஸ் பத்திரத்தில் நான் கையெழுத்தும் போட்டுறேன், ஆனால் கொஞ்சம் அங்கே பாரு, அந்த ஃபேனை பாரு அப்படின்றாங்க. அந்த ஃபேனில் பார்த்தா ஒரு புடவை வந்து அவங்க மாட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த புடவை வந்து தூக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மனோஜ் அதை பார்த்தோன்னே ரொம்பவும் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ரோகிணி, எதுக்கு ஃபேனில் எல்லாம் புடவெல்லாம் மாட்டி வச்சுருக்கிற, ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு நீ கையெழுத்து போட, நான் முதல்ல கிளம்புறேன், இன்னைக்கு பயமாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சொன்னாலையும், இங்கே பாரு மனோஜ், உனக்கு பத்திரத்தில் கையெழுத்து போடணும், அவ்வளோதானே, நான் கையெழுத்து போடுறேன், எனக்கும் மனோஜுக்கும் டைவர்ஸ் கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், ஆனால் கையெழுத்து போட்டு கொடுத்த கையோட நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், அதுக்கு காரணம் நீன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுவேன், நீ இந்த ஹோட்டலுக்கு வந்தது, இங்கே என் ரூமுக்கு வந்தது எல்லாமே இங்கே சிசிடிவி அந்த வீடியோவில் பதிவாயிருக்கு. இப்போது இந்த பத்திரத்தில் நான் கையெழுத்து போட்டு இங்கே தூக்கு மாட்டிட்டாக்கா நீ தான் காலம் ஃபுல்லாக ஜெயிலுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் என் கைப்பட தெல்ல தெளிவாக எழுதி வச்சிருவேன், அந்த போலீஸுக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன், இது மாதிரி மனோஜால் தான் என்னுடைய நான் வந்து இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெல்ல தெளிவாக எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொன்ன உடனே நம்ம மனோஜ் பயப்படுறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணிடாதடி, நான் என்னடி பண்ணட்டும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பதற. இங்கே பாரு, நான் இன்னொரு பத்திரம் கொடுக்குறேன், அந்த பத்திரத்தில் நீ கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், நான் இந்த ரூமை விட்டு வெளியே அமைச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நாம் 2 பேரும் சேர்ந்து வாழலாம். என்ன பத்திரமா, அதை கூட அப்படி சொல்லிட்டு நம்ம மனோஜ் அந்த பத்திரத்தை வாங்கி படித்து பார்க்குறாங்க. நான் இதுக்கப்புறம் ரோகிணி கூட சேர்ந்து வாழ்கிறேன், எனக்கு அந்த டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், அந்த டைவர்ஸ் எல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட வற்புறுத்தலின் பேர் தான் நான் வந்து டைவர்ஸே போட்டேன், இதுக்கப்புறம் நானும் ரோகிணியும் சேர்ந்து வாழ முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தில் இருக்குது. அதில் வந்து மனோஜை கையெழுத்து போட சொல்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், இந்த பத்திரத்தில் நீ கையெழுத்து போட்டாக்கா நாம் 2 பேரும் சேர்ந்து வாழலாம், இல்லையா இங்கே பாரு, இந்த டைவர்ஸ் பத்திரத்தில் நான் கையெழுத்து போடணும்னு நீ ஆசைப்பட்டா நான் டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுறேன், ஆனால் நீ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, நான் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி, அங்கே பாரு அந்த பேன்லேயே வந்து நான் தூக்கு போட்டுன்னு சேர்த்துருவேன், உனக்கு இந்த டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடணுமா இல்லை இந்த டைவர்ஸ் கேன்சல் பண்ணுற பத்திரத்தில் கையெழுத்து போடணுமா நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம மனோஜ் ஒரே கன்ஃபியூஷன். கண்டிப்பாக டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் இவ சொன்ன மாதிரி இவ செத்துட்டனாக்கா காலம் உள்ள நம்ம ஜெயிலில் இருக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனோஜ் அந்த கேன்சல் பத்திரம், அதாவது இதுக்கப்புறம் நான் ரோகிணி கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்ற ஒரு பத்திரத்தில் மனோஜ் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மனோஜ் ரோகிணியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும், இல்லைனா இந்த பத்திரத்தை காட்டியே வந்து அவங்க வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம மனோஜ் ரோகிணி 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க. அவங்களோட வில்லத்தனம் இதுக்கப்புறம் அதிகரிக்க போது, அதை பார்த்து நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.